திஸ் இஸ் வெங்கட்.com. 2 3 நாள் வீடியோ சரியாக பண்ண முடியல. வித் தட் செட், இன்னைக்கு ஒருத்தர் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணும், இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்க போகிறாரு, கன்சல்டிங் பண்ணுங்கிறாரு. தென் ஹி ஸ்டார்டட் நெகோசியேட்டிங். நெகோசியேஷன் யார் பண்ணணும்னு இருக்கு, யார்கிட்ட பண்ணணும்னு இருக்கு. ஐ டோன்ட் நோ, ஈவன் பீப்புள் ஹூ ஏர்ன் வெல் டோன்ட் நோ struggles of a freelancer. With that said, I felt very bad about it. Then he didn't proceed with the consulting also. எனிவே தீஸ் திங்ஸ் ஹர்ட்ஸ் மீ. பட் இன்னொரு கதையை நாங்கள் எண்டில் சொல்கிறேன். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணும் போது முதல் 3 வருஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டா மறுபடியும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இதை நான் சொல்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ஆயிருந்திருக்கா, என்னோட கிளைண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஆனதில்லை. நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் ஒரு ஐடி செக்டாரில் இருக்கவங்களுக்கு இருக்கலாம், மெரினா இருக்கலாம், ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் இருக்கலாம், செமிகண்டக்டர் கம்பெனியில் வேலை பண்ணுறவங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன்னா அதில் ஒருத்தவங்களுக்கு கூட இந்த மாதிரி இஷ்யூ ஆனதில்லை. டச் வுட், ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் 3 மந்த்தாக யாரெல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுறனோ அவங்களுக்குலாம் இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். என்ன சொல்கிறேன்னா, முதல் 3 மாதம், அதாவது ஃபஸ்ட்டு 3 மந்த், இப்போ நீங்கள் இந்த மாதம் வாங்குறீங்கன்னா அடுத்த 3 மாதத்துக்கு ஏதாவது மெயில் வருதான்னு பார்த்துக்கோங்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து. இல்லை ஏதாவது கால் வந்துச்சுன்னா முதல்ல அது லெஜிட்டிமேட்டான கால்னு பார்த்துக்கோங்க, அது உங்களுடைய பொறுப்பு. மறுபடியும் ஏதாவது ஹெல்த் செக்அப் கேட்டாங்க, மறுபடியும் ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை பண்ணித்தான் ஆகணும். முன்னாடி மாதிரிலாம் இஷ்யூ ஆகிட்டுனா இஷ்யூடு தான், அது இல்லைன்னு சொல்ல. எனக்கே அப்பா ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு டேர்ம் பிளான்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. பட் இப்போல்லாம் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த் மெயில் செக் பண்ண சொல்கிறேன். ஆன் டாப் ஆஃப் தட் முதல் 3 வருஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா கேட்பாங்க. பட் அதில் வந்து நடந்ததே, என்னுடைய கிளைண்ட்ஸ் யாருக்குமே நடந்ததில்லை. ஆனால் ஆன்லைனில் நடக்கிறவங்க கதையை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் when you mix insurance and YouTube, you get to know all this data. யார்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைமில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வித் தட் செட் ஐ வில் மூவ் ஆன் டு திஸ். நீங்கள் கன்சல்டிங் பண்ணாட்டியும் பரவாயில்ல, என் வீடியோவை வச்சுட்டு, ஏன்னா நான் ஜெனரிக்காக பேசுகிறேன், நான் சொல்கிறது தப்பாகவும் இருக்கலாம். அதுதான், எந்த வீடியோவை பார்த்தும் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. இப்போ டேர்ம் பிளான் அண்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கான ப்ரூஃப் எப்படி கொடுக்குறீங்க, ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், இந்த டேட்டாவை நம்ம கரெக்டாக சொல்கிறோம். தென் தே கெட் இஷ்யூட். கரெக்டாக இல்லையா? இது மட்டும் தான் நினைக்கிறோம் நம்ம. ப்ரீ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சொல்லணும். ஸோ தட் இஸ், நிறைய பேர் வாங்கினதுக்கு அப்புறம் கூட நான் இந்த மாதிரி இந்த டேட்டா சொல்லலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஒரு சில விஷயம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த டைரெக்டாக ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, தேர் வெரி வெரி அக்ரெசிவ். எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்கிறாங்க. பட் தென் அவர் நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. இவர் வந்து சவுத் அமெரிக்காவில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறாரு. இவர் வந்து நான் இலதலையெல்லாம் சாப்பிடுவேங்கிறாரு. சார், இது வந்து டொபேக்கோ கன்செப்ஷன் மாதிரி இருக்குது எனக்கு. பட் அது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து ஸ்மோக்கிங் கீழே தான் வரும், இதை நீங்கள் சொல்லாமல் வாங்க. அவர் வந்து ஹீஸ் சப்போஸ் டு பே ஹியூஜ் ப்ரீமியம். டொபேக்கோன்னு போட்டால் அது இன்னுமே டபுள் ஆகுது அந்த ப்ரீமியம். அதனால் நான் சொல்லாமல் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இவென்ச்சுவலி பாட் இட். நாளைக்கு கிளைமில் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல உண்மையாகவே. அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், நாகர்கோவிலேருந்து ஒருத்தர் ரொம்ப வருஷம் முன்னாடி கன்சல்டிங் பண்ணுறாரு. நீங்கள் நான் ஸ்மோக் பண்ணுவேன் அமாவாசைக்கு ஒருக்கா, அதாவது எப்போவாது பண்ணுறதா அப்படி சொல்கிறேன் நான். சார், எப்போவோ இருக்க ஸ்மோக் பண்ணாலும் நீங்கள் ஸ்மோக்கர் தான், எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி தான் ஆகணும், இல்லாட்டி நான் இஷ்யூ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான். பட் ஹீ ரெக்வஸ்டட். நான் அதெல்லாம் போட்டு வாங்கலான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு தெரியல. இதுதான் பிரச்சனைன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த டேட்டாலாம் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சில இப்படி தான் சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸில் ஏதாவது, இப்போ எனக்கு என்னோட கிளைண்ட்லாம் இந்த மாதிரி ஆனதே இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தருக்கு அப்படி ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸில் மறுபடியும் இந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க, உங்கள் சேலரி ஸ்லிப்பை கொடுங்க, இல்லாட்டி ஹெல்த் செக்அப் கூட வரதுக்கு வந்து எப்படின்னா ரேண்டமாக எப்படி பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பின்கோடில் வந்துட்டு நிறையா ஆந்திராவில், பீகார், யூபியில் ஒரு சில பின்கோடில் இருந்து இருக்கவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸை இஷ்யூ பண்ணுறதுல நிறுத்திட்டாங்க. பிகாஸ் ஆஃப் சம் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி. அப்பப்போ அது அந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடுலையுமே ஒரு பர்டிகுலர் டவுன் சொல்கிறாரு, அந்த டவுன்லேருந்து வந்ததுனால அவருக்கு டேர்ம் பிளான் கிடைக்கல. நான் எந்த டவுன் சொல்ல வரும்ல, ஏன்னா அது வந்து அது ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இருந்த டேட்டா, இப்போ மாறி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பின்கோடில் ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இருந்து வாங்கலாம் டேர்ம் பிளான் வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த டேட்டாவை திருப்பி கேட்கலாம். இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு 3 மந்த் ரொம்ப முக்கியம். அதை டாக்குமெண்ட் கேட்டால் மெயில் வருதான்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் அதை ஹெல்த் செக்அப் பண்ணாலும் போயிட்டு தான் வரணும், வேறு வழியே கிடையாது. வித் தட் சைட், எனக்கு நேற்று எங்கள் எங்களுக்கு ரொம்ப எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த ஆண்டி யூஎஸ் போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு கொஞ்சம் ஸ்டொமக் கேக் இருந்துச்சு. அதனால்
மாத்திரை அவங்களுக்காக வாங்குறதுக்காக டாக்டர் வந்து அவங்க நைட் டைம் பேச வச்சு ஐ வாஸ் ஜஸ்ட் கோஆர்டினேட்டிங். நான் இந்த மாதிரி வேலையில் நானே சாப்பிடாம உட்காந்துட்ருக்கேன். சாப்பிடாம உட்காந்துட்டு நான் ரோட்டில் நின்றுட்டுருக்கிறேன். இவர் ஆல்ரெடி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு ப்ராசஸில் அவர் வாங்கிட்டாரு, அதை கேன்சல் பண்ண போகிறாரு. அப்போ பே பண்ணி கன்சல்டிங் பண்ணார். நேற்று நான் அப்படி உண்மையாகவே நான் ரோட்டில் தான் நிற்கிறேன். சம்டைம்ஸ் பீப்புள் வில் பி மைட் திங்க் ஐ எம் ஜஸ்ட் லையிங் ஆர் ஐ டோன்ட் நோ. உண்மையாகவே நான் ரோட்டில் தான் நின்றுருக்கேன். எனக்கு பசி வேறு. அவர் மறுபடியும் என்கிட்ட வாங்குறேன்னு இவரெல்லாம் வந்து அவ்வளோ அஷ்யூரும் பண்ணக்கூடாது. நான் உங்களை கால் பண்ணுறேன் அப்படிலாம் எனக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. சம் பீப்புள் ஹவ் ட்ரஸ்டட் மீ அண்ட் ஹவ் டேக்கன். இல்லாட்டி நான் சர்வே பண்ண முடியாது. இவங்கெல்லாம் எப்படின்னா வேறு எங்கேயாவது வாங்கிட்டு அதோடு நிறுத்திக்கணும். இப்போ வேறு என்கிட்ட பேசிட்டு வேறு யாரும் வாங்குவாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த கன்சல்டிங் ஃபீன்னு ஒன்று கொடுத்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். செகண்ட் டைம் வாங்கின டேர்ம் பிளானை ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னால் தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படின்ட்டேன் நான். ஏன்னு கூட சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வேலை. இந்த 3 வருஷம் டேட்டா சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவருடைய ஒரு ஒரு வெயிட்டில் ஒரு இஷ்யூ அந்த மாதிரி அப்படின்னு எனக்கு தெரியல. அவரோட இது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு கேன்சல் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் வாங்கியாச்சுன்னா அதை ரிவ்யூ பண்ணவே கூடாது. காரணம்னு கேட்டிங்கன்னா நான் ஏதாவது ஒரு நெகட்டிவாக சொல்லிட்டேன், அதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறேன், குறை கண்டுபிடிக்கிறேன், அது வந்து நல்லா தான் இருக்காது. அது சரி வாங்கிட்டாங்க பத்திரமா. அதுதான் நாட் ரிவ்யூவிங் இஸ் த ரைட் திங் ஐ டிட் ஃபார் ஹிம்னு அர்த்தம். ஆனால் எனக்கு என்ன ஹியூமிலியேட்டிங்காக இருந்துச்சுன்னா அப்படி சொல்லி காமிப்பாங்க. நான் வந்து சின்ஸ் ஐ பேட் அ கன்சல்டிங் ஃபீ ஐ தாட் ஆஃப் அப்படின்னா அதுக்கு ஒரு செஷன் முடிச்சாச்சு. நீங்கள் எங்கிட்டையும் வாங்கலை, எங்கிட்ட வாங்கி தான் நான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பிராண்டில் எனக்கு அத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. பட் எனிவே எதையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் பீப்புள் ஆர் லைக் திஸ். ஐ ஃபெல் வெரி வெரி பெயின்ஃபுல் அபவுட் இட். நம்ம தலையெழுத்து இந்த வேலை நம்ம பண்ணுறோன்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான். பீப்புள் டோன்ட் ஏர்ன் வெல், ஹூ ஆர் எஜுகேட்டட், டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தி ஆர் டூயிங், வெரி கேஷுவலி வில் ஹியூமிலியேட் அதர்ஸுங்கிறது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அண்ட் நான் அவருக்கு நல்லது தான் பண்ணேன். ஏன்னா மறுபடியும் நம்ம ஒரு குறை கிடச்சோம், ஏதோ ஒரு எனக்கு ஒரு டேட்டா சொல்கிறாரு தப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது தேவையில்லாமல் அது அவருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஒய்எம் சேயிங் திஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். ஃபஸ்ட் டைம் வாங்குவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க, ப்ராசஸ் பிடிக்கலாம்பாங்க, அப்புறம் எகெயின் வாங்குவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை கன்சல்டிங் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஐடி செக்டர்லேருந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு, நெகோசியேட் பண்ணுற ஸ்டேட்டஸ்லையா நான் இருக்கிறேன். நெகோசியேட் பண்ணுற ஸ்டேட்டஸில் நான் இருந்தேன்னா நான் இந்த வேலையே பண்ண மாட்டேனே. நான் என்ன மாதிரி வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கன்சல்டிங் பண்ணிட்டு அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வாங்க, இதில் வாங்க. டேர்ம் இன்சூரன்ஸே ரொம்ப லோ இன்கம் இருக்கவங்க வந்து எப்படி என்ன யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா கன்சல்டிங் ஃபீ பே பண்ணி அவங்க ஆன்லைன் தான் வாங்குவாங்க. நானும் அதான் என்கரேஜ் பண்ணுவேன். இந்த பிராண்டில் எப்படி வாங்கிக்கோங்க இப்படி கைடன்ஸ் கொடுப்பேன். தே லைக் இட் ஸோ மச். வெரி ஃபியூ பீப்புள் ஹவ் சூசன் மீ. இவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஒரு 80 பேருக்கு மேலே என்கிட்ட டேர்ம் பிளான் வாங்கினதுனால தான் நான் சர்வே ஆகுறேன். இவங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் அப்புறம் எகெயின் ஐ ஆல்சோ இஷ்யூ ஆன்லைன். நான் மாத்திரம் ஏதோ ஒரு இதில் ஒரு கவுண்டரில் உட்காந்துட்டு பேப்பர்லாம் வாங்கிட்டா கொடுத்துட்ருக்கோம். எவ்ரி திங் இஸ் டன் டிஜிட்டலி தீஸ் டேஸ் பை எவ்ரி ஒன். பட் சம் பீப்புள் வை நெகோசியேட் வித் மீ. அதுக்கு பேசாமல் சர்வீஸே யூஸ் பண்ணாமல் போயிருங்களேன், விட்டுட்டு போயிருங்களேன். நான் வந்து எதுக்கு அவமானப்படுத்துறீங்கன்னு நான் நினைப்பேன். நெகோசியேட் பண்ணுறத அளவுக்கு நான் என்னோட சர்வீஸ் வர்த்தும் கிடையாது. அப்படியான்னு கேட்டு போயிட வேண்டியது தான். என்னமோ தலையெழுத்துன்னு நினச்சிட்டேன் நான். அவர் இது பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் ஹீ இஸ் நாட் இன் மை சிச்சுவேஷன். ஐ டோல்ட் ஹிம் திஸ் இஸ் மை ஃபுட். சரி 6:45 பேசுங்கன்னா அப்போ பேசவும் இல்லை. யூ குட் கெட் பிஸி ஆர் வாட் எவர். ஒரு மெசேஜாவது போடணும்ல. நான் கேட்க மாட்டேன். கேட்கும் போது எனக்கு வந்து எதுக்கு போய் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. பீப்புள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் அதர்ஸ் ஆர் கோயிங் த்ரூ ஜஸ்ட் பிகாஸ் தே ஹேவ் அ ஃபுல் டைம் ஜாப். எனிவே தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான்.